இருந்தோம் அத்த. ஆமா, ஆமா. அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து கல்யாணம் முடிஞ்சதுலேருந்தே நாங்க தனியா தான் வந்து வாடகைக்கு இருந்தோம். ஏன்னா, அது ரொம்ப கிராமம். நாங்க இருந்த ஊரு கல்யாணம் பண்ணி குடுத்த ஊர் வந்து ரொம்ப கிராமம். அங்கேருந்து பஸ் வசதிலாம் அந்த மாரி கிடையாது. அதுக்கடுத்து அங்க உள்ள கடைகள்ல வந்து மெயின்ல வந்து வேலை பார்த்தாலுமே சம்பளம் அந்த அளவுக்கு கிடையாது. வந்து சம்பளம் வந்து ஒரு ரூ. 500 ரூ. 400 அப்படிதான் வந்து சம்பளம் குடுப்பாங்க. இவரு படிச்ச வேலைக்கு இவரு படிச்சதுனா வந்து கேட்டரிங் முடிச்சு படிச்சுட்டு இருந்தாரு, படிச்சாரு. அதனால அந்த அளவுக்கு சம்பளம் எங்களுக்கு வந்து பத்தல. சரின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் தான் இருந்தோம். அப்புறம் வந்து டவுன்ல நல்லா அப்பயே ரூ. 700 ரூ. 700ங்கிறது ஒரு நாள் சம்பளம் வந்து அப்ப வந்து பெரிய சம்பளமா இருந்துச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி. அப்ப அது பெரிய சம்பளமா இருக்குன்னு சொல்லிட்டு, அப்ப நாங்க அங்க போய் இருக்கிறோம்னு சொல்லிட்டு, நாங்க எல்லாமே ஃபேமிலியோட இங்க வந்தவங்க தான். வந்தப்ப கொஞ்சம் வந்து அப்படி எங்க வந்து கொஞ்சம் வட்டிக்கு மாத்தி வட்டி கடன் வாங்கி இப்படியே இருந்துட்டாங்க அங்க. நாங்க என்னைக்கோ ஒரு நாளு ஒரு லீவ் அன்னைக்கு போவோம். ஸ்கூல் லீவ் அன்னைக்கு போவோம், வருவோம் இப்படியே இருந்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொரோனாவுக்கு கரெக்ட்டா ஒரு 20 நாளைக்கு முன்னக்கூட்டி இறந்து போயிட்டாங்க. இறந்து போயி கரெக்ட்டா 20 நாள் கழிச்சு கொரோனா லாக்டவுன் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் லாக்டவுன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த டயத்துல. இறந்த புதுசுல ரொம்ப அப்ப அவங்கள வந்து அந்த டைம்ல ரொம்ப செலவாயிடுச்சு. ரொம்ப உடம்பு முடியாம இருந்து இறந்தாங்களா, அந்த டயத்துல ரொம்ப செலவும் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனை. ஏகப்பட்ட கடன். அந்த ஊருக்குள்ள போய் நாங்க இருக்கையில தான் தெரியுது, ஏகப்பட்ட கடன் பிரச்சனை எல்லாமே வந்துட்டு. அப்போ என்னடா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இருந்தோம். இருக்கிற பட்சத்துல வந்து சொல்லிட்டு அப்படியே கடன் பிரச்சனைனால நாங்க இங்க வாடகை வீட்ல இருந்தோம். வாடகை வீட்ல இருந்து ரொம்ப கடன் பிரச்சனை தாங்க முடியல. கொரோனா டைம்ல அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அதோட வீட்ல நான் ஏகப்பட்ட இடத்துல இந்த டவுன்ல இருந்தேன் பார்த்தீங்களா, அங்க ஒரு 4, 5 குழு வேற எடுத்திருந்தேன். குழுவ கூட கொஞ்ச நாள் தள்ளி போட்டுருந்தாங்க. அந்த டயத்துல ஒரு 4, 5 மாசம் கட்ட வேணாம். ரொம்ப வந்து கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிலாம் சொல்லியிருந்தாங்க. நெறைய பேர் வாடகை கூட வாங்கல. அப்ப வாடகை வீட்ல இருந்தவங்களுக்கு வாடகை கூட வாங்கல. ஆனா எங்களுக்கெல்லாம் வாடகை கரெக்ட்டா நீங்க வேலை பார்த்தாலும் பார்க்காட்டியும் எங்களுக்கெல்லாம் வாடகை வந்து கேட்டாங்க. அந்தாக்குல வாடகைலாம் நாங்க குடுத்துட்டு 2 மாசம், 3 மாசம் இருந்தோம். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா, 2வது கொரோனா டைம். ஃபர்ஸ்ட்டு கொரோனா டைம்ல கூட என் வீட்டுக்காருக்கு வேலைகள்லாம் போயிடுச்சு. ஏன் அப்டின்னா, அந்த அந்த ரோட்ல கஷ்டப்படுறவங்கலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அப்படியேப்பட்டவங்களுக்குலாம் அந்த இது குடுத்தாங்க. சாப்பாடு வந்து ஆர்டர் போட்டு அப்ப எங்கடா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அலைஞ்ச இடத்துல, என் வீட்டுக்காரு வேலை பார்த்த இடத்துல வந்து ஆர்டர் போட்டாங்க. ஒரு நாளைக்கு 500 சாப்பாடு, 600 சாப்பாடு அப்படி சொல்லி ஏகப்பட்ட இடத்துக்கு ஆர்டர் போட என் வீட்டுக்காருக்கு வேலை இருந்துச்சு. சம்பளமும் வந்துகிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு ஒண்ணும் கஷ்டம் தெரியல. கொரோனா அப்ப இது பண்ணிட்டோம். 2வது கொரோனா அப்ப எல்லாமே விட்டுட்டாங்க. 2வது கொரோனா அப்ப எல்லாமே விட்டுட்டாங்க. ஆனா லோன் கட்டணும், எல்லாமே கட்டணும். ஆனா என் வீட்டுக்காருக்கு வேலை இல்ல அந்த டயத்துல. கொரோனா முடியும்போதே அந்த ஓனர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வெளிநாட்டுக்கு வந்து சாரி வெளியூருக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் கடை பிரச்சனைனால கடையெல்லாம் மூடி போட்டுட்டு அவங்க வெளியூருக்கு போயிட்டாங்க. அந்த கடைய அதோட மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் என் வீட்டுக்காருக்கு புதுசா ஒரு இடத்துக்கு வேலை தேடி போணும்னா, அந்த மாரி டைமிங்ல போகவே முடியல. அந்த டயத்துல தான் ரொம்ப லாக் ஆயிட்டோம். அப்ப நான் வீட்டு வேலைகளுக்கெல்லாம் நான் போயிட்டுருந்தேன். அப்ப கூட வீட்டு வேலைக்கு கூட யோசிச்சு, யோசிச்சு உள்ள விடுவாங்க. வீட்டுக்குள்ளலாம் விடக்கூட மாட்டாங்க. அப்படியே நம்மள வந்து ஒரு கை கழுவணும்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள வரும்போது செப்பல வாசல்ல கழட்டி போட்டு வர சொல்லுவாங்க. உள்ள வந்தோனே கை கழுவ சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு 10 அடி தள்ளி நின்னு நம்மள்ட்ட பேசுவாங்க. அது என்னமோ ரொம்ப ஒரு மாரி என்னமோ நம்மளுக்கு ரொம்ப நம்ம என்னமோ ரொம்ப கண்ட்ராவே உள்ளவங்க அந்த மாரிலாம் நான் பண்ணிட்டு 2, 3 வீடு அப்ப வேலைய விட்டே நான் நிப்பாட்டிட்டேன். அந்த டயத்துல நிப்பாட்டிட்டு அப்புறம் தான் ஒரு இடத்துக்கு நாங்க காலி பண்ணி போனோம். ஆ அந்த மாரிலாம் நாங்க கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த கடன்காரங்களுக்கு பயந்து போய் ஒரு 1 1/2 வருஷம் வந்து நாங்க வெளியில யார்ட்டயுமே ஃபோன் பேசுறது கிடையாது. எதுவுமே கிடையாது. அந்த கொரோனா லாக்டவுன்லேருந்து நாங்க மீண்டு வந்து அதுக்கப்புறம் வேலை கிடைச்சு, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் எங்க வீட்டு லோனு அந்த கள்ளக்குடியில சாரி ஆ எங்க சொந்த ஊர்ல உள்ள வீட வந்து நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோனுக்கு போட்டோம். லோனுக்கு போட்டு அதுக்கப்புறம் அந்த காசு வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் நெறைய பேருட்ட பேசவே ஆரம்பிச்சோம். இல்லன்னா நான் ஊருக்கே போகாம இருந்தேன். ஒரு 2 வருஷம் எங்க ஊருக்கு சொந்த ஊருக்கே போகல. அந்த மாரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பயந்து பயந்து அப்படிலாம் வாழ்ந்த காலங்கள் உண்டு. இந்த குமார் வந்து வேற தெரியாதுங்கிறாங்க. எனக்கு குமார்ன்னு யாருன்னு தெரியாது எதுவும் நெனச்சுக்காதீங்க. லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே அப்படிதான் இருந்தோம். தமிழ் ஹாய் ஹாய் எல்லாருக்குமே ஹாய். வந்து கடன் வாங்கலாம். ஆனா, அந்த சொந்தக்காரவங்கள்ட்ட கடன் வாங்கக்கூடாது என்னைய பொறுத்தளவுல. லைக் போட்டேன் அத்தை. ஓகே, ஓகேப்பா. தாறுமாறு தக்காளி சோறு. வாங்க, வாங்க.